அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம Fanuc CNCல PMC ladder logic எப்படி நம்ம எடிட் பண்றது மாடிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு நான் முழுசா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஒரு ட்ரைனராக இருக்கட்டும், இல்லை அப்ரெண்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜூனியர் இன்ஜினியர், இல்லை புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என்னை எடுத்த உடனே மாடிஃபை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, மெஷினில் கை வைக்க விட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் எனக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள், மனசுக்குள்ள கவலைகள்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா, சீனியர்ஸ் மோஸ்ட்லி சீனியர்ஸ் தான் மாத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு சிஎன்சி மிஷினை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்னதா நீங்க சேஞ்ச் பண்ணி தெரியாம பண்ணிட்டாலுமே மெஷின் ஆபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விபத்துக்குள்ளாகும். கண்டிப்பா விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு நம்ம சின்ன சேஞ்சஸ், ஒரு என்ஓ என்சிஓ மாத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில நம்மளுக்கு அது வேற மாதிரி முடிஞ்சிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் உங்ககிட்ட மோஸ்ட்லி சீனியர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுவாங்க, நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். உங்க மேல கான்ஃபிடென்ட் வந்துச்சு, உங்க மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பா எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்க பண்ணுன்னு சொல்லுவாங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். புரியுதுங்களா? சரி. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, மிஷின் ஏதாச்சும் தப்பாக பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அந்தளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஏதாச்சும் நீங்கள் ஒரு மிஷினில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஓடாத மிஷின் இருக்கும், இல்லைன்னா சீனியரை கூட வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம பிஎம்சி லேடர், நம்மளுக்கு 3 ஸ்க்ரீன்ஸ் வரும். பிஎம்சி மெயின்டெனன்ஸ், லேடர் அண்ட் கான்ஃபிகர். நம்ம போக வேண்டியது பிஎம்சி லேடர். இன்னைக்கு நம்ம பிஎம்சி லேடர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பிஎம்சி லேடர் போயிட்டோம். நீங்கள் மெஷினோட ஸ்டார்ட்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிஎம்சி லேடர் போனீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, இங்கே ஓபிஆர்டி இதை கிளிக் பண்ணிட்டு ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்குள்ள அது போயிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ளே போனதும் நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது ஸ்க்ரீன் செட்டிங். ஸ்க்ரீன் செட்டிங் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம இந்த லேடர் லாஜிக்கை பார்க்குறோம் இல்லையா, அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு சிம்பிள் மட்டும் தெரியணுமா, இல்லை அட்ரஸ் மட்டும் தெரியணுமா, அதோட ஃபங்க்ஷன் ஸ்டைல் காம்பேக்டாக இருக்கணுமா, ஒய்டாக இருக்கணுமா, டாலாக இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கர்சர் வேணும்னா கர்சர் எஸ் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா ஆகாது. ஷோ கமெண்ட் ஆஃப் காயிலோட கமெண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இது எஸ் இருக்கணும், நோ இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்க எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எடிட் பண்ண போறோம். எனக்கு சும்மா ஒரு இன்புட்டை நான் ஆட் பண்ண போறேன். ஒரு இன்புட்டையும் ஒரு அவுட்புட்டையும் நான் ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு ஒரு ப்ராடக்ட் இன்புட், ஒரு ப்ராடக்ட் சென்சிங் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது வந்ததும் எனக்கு ஒரு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், அதை மட்டும் நம்ம பண்ண போறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணதும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஜூம்னு ஒன்று இருக்கும், கிரியேட் நெட்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கட், காப்பி, பேஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஜூம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா, நம்ம எந்த இடத்துல இருந்து ஜூம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல இருந்து கீழே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் நம்மளுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு என்ஓ இங்க பாருங்க, என்ஓ இருக்கா, என்சி இருக்கா, இது அவுட்புட், இது நெகட்டிவ் அவுட்புட் சொல்லுவாங்க. அதாவது நார்மலி க்ளோஸ்ட் கனெக்ட் மாதிரி நார்மலி க்ளோஸ்ட் அவுட்புட். இது எப்படி ஆல்வேஸ் 1ல இருக்குமோ அதே மாதிரி இது ஆல்வேஸ் 1ல இருக்குன்னு வச்சுக்கலாம். 0னா 1, 1னா 0. அதே மாதிரி நம்ம சேம் என்சி எப்படி ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் அவுட்புட் என்சில ஆக்ட் ஆகும். புரியும்னு நினைச்சிருக்கேன். சரி, அடுத்தது நம்ம ஒரு என்ஓ இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ஓ இன்சர்ட் பண்ணிக்கிட்டோமா, அப்புறம் ஒரு அவுட்புட். நீங்க என்ஓ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயே வச்சு ஒரு அவுட்புட் நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஆகாது, ராங் பிளேஸ் அப்படின்னு வரும். கர்சரை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க அவுட்புட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க அட்ரஸ் சொல்லணும் இல்லையா, y10.0ன்னு ஒரு ரேண்டமான ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிறேன். அந்த கர்சரை வச்சுட்டு அட்ரஸை டைப் பண்ணி நீங்க இன்புட் கொடுத்தா போதும். எந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் வேணுமோ அந்த இடத்துல. மாடிஃபை பண்றதுக்கும் அப்படிதான்,
அதே இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு எக்ஸ் 10.0 இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதையே மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் 10.1 கொடுக்குறேன். அப்படியே இன்புட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே மாறிக்கும். நீங்கள் delete பண்ணிட்டு புதுசாக இன்னொரு கான்டாக்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. சரி, வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே வந்து ஒரு லேட்சிங் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? கர்சரை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு என்சியை போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் லேட்சிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கீ இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லேட்ச் ஆகிடும். இது வந்து இந்த பக்கம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சென்டராக வந்து ஒரு லேட்ச் போடணும் அப்படின்னா 2 சைடுமே போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எம்டி லைன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது நார்மல் லைனாக திருப்பி உங்களுக்கு மாறிடும். புரியுதுங்களா? அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த கான்டாக்டும் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பண்ணுவோம். அப்புறம் செட்டு ரீசெட் இதையுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செட் ரீசெட் காயில்ஸ். சரி, இப்போ எனக்கு இது ஓகே. நான் வந்து என்ஓ போட்டுருவேன், என்சி போட்டுருவேன், ஒரு அவுட்புட் போட்டுருவேன். இப்போ எனக்கு டைமர் வேணும், நான் என்ன பண்ணுறது? இல்லை கவுண்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சரி, இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் FUNCன்னு சொல்லிட்டு க்ரீனில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கும், தெரியும். ஃபங்க்ஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சரி, இது எப்படி இருக்குன்னா இதை எப்படி நான் வந்து அங்கே லேடரில் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு டைமர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமர் எனக்கு வந்து டைமர் வேணும், நார்மல் டைமர். இப்போ இந்த நார்மல் டைமர் ஜஸ்ட் நான் இன்புட் கொடுத்தா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே பாருங்கள் எங்கே வந்திருக்கு பாருங்கள், நம்ம எந்த இடத்துல வச்சு இது பண்ணோமோ அங்கே வந்திருக்கு. சரி, இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபங்க்ஷனு இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஜஸ்ட் நம்பரை வந்து இங்கே கொடுத்துட்டு இன்புட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த டைமர் வரும். புரியுதுங்களா? 2 வழியில் பண்ணிக்கலாம். அப்படியே இன்புட் தரலாம், இல்லை நீங்கள் அந்த இடத்துல நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு அப்படியும் கொடுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ, டைமராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை டிஃப்யூ டிஃப்டி எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு இங்கே பண்ணிக்க முடியும். சரி, இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். நம்ம ஒரு டைமர் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே டைமர் வேண்டாம், delete பண்ணிட்டேன். delete பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதை எப்படி delete பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணால் delete ஆகிடும். அதாவது இது ஃபுல்லாக இருந்துச்சு, டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறத delete பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு delete ஆகிடும். இதுவே நீங்கள் அங்கே போயிட்டு திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு தான் மீனிங். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ பண்ணதை வந்து சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேன்சல் எடிட் கொடுக்கக்கூடாது, எக்ஸிட் ஜூம் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் ஜூம் கொடுத்ததும் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நம்ம பண்ணது இங்கே வந்து வந்திருக்கு. ஓகே, எக்ஸ் 11.3 இந்த ஒய் 1.3 கீழே பார்த்தீங்கன்னா இடிடி அப்புறம் ஒய் 10.0 வந்துருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல ரைட் ஆரோ கீ இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணதும் நம்மளுக்கு அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிஎம்சி ரன்னிங்கில் இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. புரியுதுங்களா? இல்லை, எனக்கு நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் எஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ எஸ்ன்னு சுற்றதும் அப்டேட் சக்சீடட்னு வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ பிஎம்சி அலாரம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்சி அலாரம் வந்துச்சா, நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷ் ரோம்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ் ரோம்னு நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு எக்ஸிட் எடிட் கொடுக்குறேன். எக்ஸிட் எடிட் கொடுத்தாலுமே அது வந்து உடனே கேட்கும். நீங்கள் கொடுத்த உடனே கேட்கும், இது நீங்கள் பண்ண ப்ரோக்ராமை ஃப்ளாஷ் ரோமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதனால் நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தது நம்மளுக்கு ஃப்ளாஷ் ரோமுக்கு போயிடுச்சு. பிஎம்சி அலாரமும் கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பிஎம்சி ரன் மோடுக்கு வந்துடுச்சு. புரியுதுங்களா? சரி, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம Fanuc CNCல பிஎம்சி ப்ரோக்ராமை, லேடர் ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்மளுக்கு Fanuc லேடர் பற்றி உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோ மோடுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அப்புறம் இந்த மோட் செலெக்ஷன், அப்புறம் ஃபீட் ரேட்டு, இந்த மாதிரிலாம் எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.